வெல்கம் யூ டு சப்ஜெக்ட் சென்டர் சேனல். திஸ் இஸ் ஜெயச்சந்திரன், அரசு மேல்நிலைப்பள்ளி தாஞ்சூர். அதாவது நமக்கு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய அந்த இம்பார்ட்டண்ட் ஃபைல்ஸ் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அதை எப்படி நம்ம பென்ட்ரைவுக்கு மொபைல்லேருந்து காப்பி பண்ணி ஹைடெக் லேப்பில் எப்படி எஃபெக்டிவாக மாணவர்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு பென்ட்ரைவ் வச்சுருக்கிறேன். அதில் டைப் ஏ ஒரு புறம் இருக்கும், இன்னொரு புறம் டைப் சி இருக்குது. ஸோ இந்த டைப் சி பின்னு நம்ம ஃபோனில் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் டைப் ஏங்கிறது சிஸ்டம் லேப்டாப்புக்கும் பயன்படுத்திக்கலாம். அதாவது அந்த லேப்டாப் போர்ட்டில் போட்டு நம்ம என்ன செய்யலாம், ஸ்டோரேஜை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டைப் சி பெண்ணை இப்போ பென்ட்ரைவ் என்னுடைய மொபைலில் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு நான் வாட்ஸ்அப்புக்கு போகிறேன். இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு குரூப்லேயே வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு தகவல். இதை எப்படி நம்ம ஸ்டோரேஜ் காப்பி பண்ணி பென்ட்ரைவ் கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா, டைப் சி பென்ட்ரைவுக்கு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஃபைல் இருக்குது, ஒரு கொஸ்டின் பேப்பர். அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த கீழே டவுன் ஷேர் பக்கத்தில் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் அஸ்ன்னு கேட்குதா இல்லையா, இந்த சேவ் அஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒன் ட்ரைவில் சேவ் பண்ணுறதா இந்த டிவைஸில் ட்ரைவ் பண்ணுறதான்னு கேட்குது. டிவைஸ்க்கு நான் கொண்டு போகிறேன். அதில் டாக்குமெண்ட் டவுன்லோட் ஸ்டோரேஜ் காமி ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஆல்ரெடி நான் நிறையா ஃபோல்டர்ஸ் நான் செஞ்சுருக்கிறேன், க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த ட்ரைவில் எந்த ஃபோல்டர்லாம் நீங்கள் சேவ் பண்ணணுமோ இதை ரீநேம் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், கொஸ்டின்ஸ் ஒரு நேமை போட்டு என்ன செஞ்சுக்கலாம், ரீநேம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ டிஜிலாக்கருங்கிற ஃபோல்டரில் வேணுமா, அந்த ஃபோல்டரில் இப்போ டிஜிலாக்கரை கொடுத்து இது நான் சரி அந்த கொஸ்டினை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஹைடெக் லேப்பில் பயன்படுத்துறது அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு என்னுடைய ட்ரைவ் மெயின் ஸ்டோரேஜ், ஃபோனில் உள்ள ஸ்டோரேஜ் இது. இந்த ஃபோன் ஸ்டோரேஜில் நான் ஸ்டே பண்ணிக்கிற ஒரு விஷயத்தை என்ன செஞ்சலான்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ட்ரைவுக்கும் கொண்டு போகலாம், அதாவது பென் ட்ரைவுக்கும் கொண்டு போகலாம். உதாரணத்துக்கு இதில் ஒரு ஃபைல் இருக்கேன். இந்த ஃபைலை நான் எங்கே கொண்டு போகணும்னா, பென் ட்ரைவ் கொண்டு போகணும்னா ஜஸ்ட்டு காப்பி கிளிக் பண்ணுறேன், ஜஸ்ட்டு பேக் ஆகிறேன், இன்னொரு பேக் கொடுக்குறேன். இந்த யூஎஸ்பி ஸ்டோரேஜ், மெயின் ஸ்டோரேஜ் இருக்குது. யூஎஸ்பி ஸ்டோரேஜில் ஒரு விஷயத்தை நான் இங்கே கொண்டு போகலாம், பென் ட்ரைவுக்கும் கொண்டு போகலாம். பென் ட்ரைவில் ஒரு விஷயத்தை எங்கேயும் கொண்டு ஃபோனுக்கும் கொண்டு போகலாம். இப்போ நான் ஃபோன்லேருந்து ஒரு விஷயத்தை காப்பி பண்ணி இங்கே கொண்டு போகிறேன், யூஎஸ்பி ஸ்டோரேஜுக்கு போகிறேன். இங்கே போனோடனே உங்களுக்கு நிறையா ஃபோல்டர் நான் வச்சுருக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் அதை சேவ் பண்ணணுமோ இல்லை புதுசாக ஒரு ஃபோல்டர் கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கிளப்பில் சூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன், அது பேஸ்ட் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணனால ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி டாட்டில் ஃபைல் வேணுமா ஃபோல்டர் வேணுமான்னு கேட்கு, ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா இதில் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம செஞ்சுக்கலாம், அந்த ஸ்டோரேஜை காப்பி பண்ணி கொண்டு போயிடலாம். அடுத்து ஹைடெக் லேப்பில் இது எப்படி நம்ம பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம். எப்படி நம்ம பென்ட்ரைவில் இருந்து நம்ம காப்பி பண்ணி ஹைடெக் லேப்பில் ப்ளே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு பென்ட்ரைவ் வச்சுருக்கிறேன். இதில் இந்த பக்கம் புஷ் பண்ணால் டைப் சி ஓப்பன் ஆகும். இதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த பக்கம் புஷ் பண்ணோம்னா டைப் ஏ ஓப்பன் ஆகும். இது நம்ம இதில் போட்டுக்கலாம், சிஸ்டத்தில் போட்டுக்கலாம், ஹைடெக் லேப்பில் போட்டுக்கலாம். ஸோ ஹைடெக் லேப்பை பொறுத்தவரையில் நம்ம பென்ட்ரைவ் எங்கே தான் பயன்படுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் சர்வர் இருக்கும், ஃபஸ்ட்டு உள்ளது இதுதான் மெயின் சர்வர். இதில் ஒரு சிபி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே 2 போட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த பென்ட்ரைவ் போட முடியும். இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தின் கிளைண்ட். ஏன் தின் கிளைண்ட்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, தின்னாலே ஸ்மால் நடக்கலாம், இங்கே அதனால தின் கிளைண்ட்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்ட் இருக்கும். இந்த போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் போகிற மாதிரி ஒரு போர்ட் இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் போடலாம், பென்ட்ரைவ் உள்ளே போகும். ஆனால் பென்ட்ரைவ் அந்த தின் கிளைண்ட் சிஸ்டம் டிடெக்ட் பண்ணாது. ஸோ நம்ம எங்கே தான் போடணும், ஹைடெக் லேப்பில் மெயின் சர்வர் தான் அந்த இதை போடுறோம், இந்த பென்ட்ரைவை போடுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் ஆகிடுச்சு. இன்சர்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இந்த மெயின் சிஸ்டத்தில் பிளேசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்டோரேஜ் இருக்குது, இந்த ஜேஆர் ட்ரைவ்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் இதனுடைய பென்ட்ரைவ். நான் பென்ட்ரைவ் நேம் போட்டிருக்கிறேன். கீழே ஸ்டோரேஜ் இருக்குது. ஆக்சுவலாக எங்கே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். நீங்கள் பென்ட்ரைவில் உள்ளதை வெளியில் டெஸ்க்டாப்பில் போட்டிங்கன்னா இந்த மெயின் சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிற பட்சத்தில் இந்த டெஸ்க்டாப்பில் போட்டிருக்க ஸ்டோரேஜ் எல்லாமே காணாமல் போயிடும், டிஸப்பியர் ஆகிடும். ஸோ தட் நம்ம எங்கே தான் ஹைடெக் லேப்பில் ஸ்டோரேஜ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம பண்ணணும். உதாரணத்துக்கு நான் என்னுடைய பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணுறேன். பென்ட்ரைவில் உள்ள ஒரு விஷயங்கள் இங்கே எல்லாமே நான் போட்டு வச்சுருக்கேன். உதாரணத்துக்கு இந்த மேப் வீடியோஸ்ன்னு இருக்குது, இதை நான் காப்பி பண்ணி ஹைடெக் லேப்பில் ப்ளே பண்ணணும்னா ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன், அப்படியே என்ன செய்கிறேன், ஸ்டோரேஜுக்கு போகிறேன். இந்த ஸ்டோரேஜில் போய் என்ன செய்கிறேன், ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். என்னாச்சு, அந்த மேப் வீடியோஸ் இந்த காப்பி காமிக்கிற 11 ஃபைல்ஸ் டு இந்த ஸ்டோரேஜில் போய் காப்பி ஆகுது. ஸோ நம்ம ஹைடெக் லேப்பை பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எங்கே தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், அந்த பென்ட்ரைவில் காப்பி பண்ணி ஸ்டோரேஜுக்கு தான் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த பென்ட்ரைவை எடுக்கணும்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி பென்ட்ரைவை கிளிக் பண்ணிட்டு
ரைட் கிளிக் பண்ணி எஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அது என்ன செய்யலாம், அந்த பென் ட்ரைவை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே இந்த ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய மெயின் சர்வர் ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே இங்கே இருக்கக்கூடிய 20 தின் கிளைண்ட்லையும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் மெயினாக வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்டர் அட்டாச் பண்ணிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இதுதான் வெப்கேம் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், ப்ரொஜெக்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ உதாரணத்துக்கு இங்கே தான் ஆடியோ ஜாக் இருக்குது. ஓகே, இந்த ஆடியோ ஜாக்குங்கிறது மைக்கோட ஸ்பீக்கரோட கனெக்ட் ஆகிருக்கு. இதில் 2 போர்ட் இருக்கும், அதாவது மேலே உள்ள ஒரு போர்ட்டு, கீழே ஒரு ஆடியோ ஜாக் போர்ட் இருக்கும். நீங்கள் மேலே உள்ளது தான் என்ன செய்கிறோம், இந்த ஆடியோ ஜாக் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். கீழே உள்ளதில் நம்ம போர்ட்டில் இன்சர்ட் பண்ணோம்னா இது கீழே யூஎஸ்பி போர்ட் மாதிரி ஒன்று இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் பென்ட்ரைவை போட்டிங்கன்னா இந்த சிஸ்டம் டிடெக்ட் பண்ணாது. ஸோ இப்போ அங்கே ஸ்டோர் பண்ண விஷயம் எல்லா தின் கிளைண்ட்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த மெயின் சிஸ்டத்தில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். நீங்கள் இன்டர்நெட் இல்லாத பட்சத்தில் அங்கே ஸ்டோர் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜில் போடக்கூடிய எந்த ஒரு ஃபைலுமே எந்த தின் கிளைண்ட்டும் வராது. ஸோ நெட்வொர்க் இருக்கணும். ஸோ பிளேசஸ் போகிறீங்க, இதில் போய்ட்டு இந்த ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறீங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நெட்வொர்க் இருக்கிற பட்சத்தில் குயிக்காக அது வந்து அது புல் பண்ணிடும். உதாரணத்துக்கு நான் மேப் வீடியோஸுங்கிற போட்ட ஃபைல் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லாமே இங்கே போட்டு வச்சுருக்கிறேன், அதாவது பென்ட்ரைவ் வந்து காப்பி பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேப் வீடியோஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். NAP லேப்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா மேப் வீடியோஸ். ஓகே, இந்த மேப் வீடியோஸ் இங்கே வந்து உட்காந்துருச்சு. அப்போ நீங்கள் இங்கேயும் கூட என்ன செஞ்சுக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை காப்பி ஃபைல் ஜென்ரேட் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணலாம், நியூ ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன செஞ்சுக்கலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஃபோல்டர் JR வீடியோஸ் அப்படின்னு நான் ஏதாவது ஜென்ரேட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ஃபோல்டர் கூட நான் என்ன செஞ்சுக்கலாம், ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள விஷயத்தை என்ன செஞ்சுக்கலாம், காப்பி பண்ணி இந்த ஃபோல்டர் கொண்டு வரலாம், இங்கே உள்ள விஷயத்தை இங்கே கொண்டு போகலாம். உதாரணத்துக்கு இந்த மேப் வீடியோஸ்ன்னு பார்த்தீங்களா, இப்போ மேப் வீடியோஸை நான் ப்ளே பண்ணேன்னா இப்போ வீடியோ என்ன செஞ்சிடும், ஈஸியாக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அந்த வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து வீடியோவை என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு டிஸ்பிளே பண்ணி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ சப்போஸ் இதையும் தாண்டி உங்களுக்கு சேனல் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு அப்ளிகேஷனில் ஃபயர்பாக்ஸில் போய் சர்ச் என்ஜினில் ஜஸ்ட் டைப் சப்ஜெக்ட் சென்டர் சேனல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே நம்மளுடைய சேனல் வரும். இதில் போனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கிளிக் ஆன் சப்ஜெக்ட் சென்டர் சேனல் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ், ப்ளேலிஸ்ட், நிறைய கண்டென்ட் வரும். அதில் நான் ப்ளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்குறேன். உதாரணத்துக்கு வீடியோஸ் இருக்குது, எல்லா வீடியோஸும் இதில் வரும். ஸோ இதில் அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து நமக்கு தேவையான இந்த பப்ளிக் 2024 கிளிக் பண்ணினாலே எல்லா வீடியோஸ் இதில் இருக்குது, ஈஸியாக நீங்கள் ப்ளே பண்ணிடலாம். இதையும் தாண்டி நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க ஒரு விஷயம், அதை எப்படி நீங்கள் கைட்டாக் கிளாப் கொண்டு வரலாம் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் வெப், இந்த வாட்ஸ்அப் வெப்னு டவுன் டைப் பண்ணிங்கன்னா சர்ச் ஃபாரில் டவுன் பண்ணி வாட்ஸ்அப் வெப்பை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி லிங்க்டு டிவைஸ் ஜஸ்ட் ஒரு வாட்ஸே இந்த QR கோடு ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த QR கோடை வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுறோம், லிங்க் டிவைஸ் மேலே டாப் செட்டிங்ஸில் லிங்க் டிவைஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கேமரா கேப்சர் பண்ணுற மாதிரி என்ன வரும், இங்கே ஒரு QR கோடு வரும். இதை ஸ்கேன் பண்ணிங்கனாலும் நமக்கு அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை டைரெக்டாக நம்ம என்ன செய்யலாம், ஹைடெக் கிளாப்பில் ப்ளே பண்ணலாம். ஸோ இது ரொம்ப உங்களுக்கு பயன்படும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளத்தில் நம்ம எதையும் இந்த QR கோட் ஓப்பன் ஆகிடுச்சு, இதை நம்ம என்ன செய்யலாம், வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடு இருக்கக்கூடிய 3 டாட் லிங்க் டிவைஸை கொடுத்து இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் எங்கே லிங்க் ஆகிடும், வாட்ஸ்அப் வெப்போட கனெக்ட் ஆகி அந்த அங்கே இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ் வாட் எவர் த கண்டென்ட் யூ ஹேவ் அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம், ஹைடெக் கிளாப்பில் ஈஸியாக டிஸ்பிளே பண்ணிக்கலாம். தேங்க்யூ.